அனைவருக்கும் வணக்கம். கோட்டை விட்ட விஜய், கொள்கை தலைவன் சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த ஒரு காணொளி முழுக்க இருக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தாவேகாவுடைய தொண்டராக இருந்தாலும் சரி, சீமான் அவர்களுடைய தம்பிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோ நீங்கள் அவசியம் கட்டாயம் இறுதி வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்கிறேன். அதாவது கன்னியாகுமரியில் ஒரு மாபெரும் நட்சத்திர கலை விழா அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு யார் தலைமை தாங்கி அதை பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடிகர் விஷால் அவர்கள் மே 18ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர கலை விழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அவங்க பெரிய பெரிய பாடகர்கள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் போய் அங்கே மக்களை சந்திக்க இருக்கிறார்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் விலை, விவிஐபி டிக்கெட் 5000 ரூபாய், விஐபி டிக்கெட் 2000 ரூபாய், கோல்டு 1000 ரூபாய், சில்வர் 500 ரூபாய் என்று மக்கள்கிட்ட டிக்கெட் வசூல் செய்து மக்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு திட்டம் தீட்டியதாக தெரிகிறது. இதில் போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்க போகிறவன் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் தான். ஏன்பா இந்த விஷால் நடத்துகிற இந்த கலை நிகழ்ச்சிக்கும் சீமானுக்கும் விஜய்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெளிவாக புரியுது. அதாகப்பட்டது, விஷால் கலை நிகழ்ச்சி நடத்துறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த தேதியில் நடத்துகிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. மே 18ங்கிறது தமிழர்களுடைய டைரியில் ஒரு கருப்பு நாள். இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று ஒழிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த ஒரு நாளில் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் தவறு. அதுவும் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குறவெல்லாம் யார்? இந்த விவிஐபி டிக்கெட் 5000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபா, இது எங்கே நடக்குது? இந்த ஷோ தமிழ்நாட்டில் நடக்குது. துக்கம் அனுசரிக்கிற வீட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு வீட்டில் ஒரு சாவு விழுந்துருச்சு. அங்கே போயிட்டு நீங்கள் ஜாலியாக குத்தாட்டம் போட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு பாட்டு ஒன்றை போட்டு ஜாலியாக போய் ஒரு 4 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நின்று டான்ஸ் ஆடினீங்கன்னா, அந்த சாவு வீட்டில் இந்த துக்கத்தில் இருக்கிறவன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அங்கே இருக்கிறவன்லாம் உங்களை அசிங்கமாக காரி துப்ப மாட்டான். ஏண்டா சாவு விழுந்து நாங்கள்லாம் உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்குறோம், நீங்கள் என்னடா இத்தனை பேர் சேர்ந்து குத்தாட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற உணர்வு தானே வரும். அதே போல் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்த ஒரு துக்க நாளாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய மே 18ஆம் தேதி இப்படி ஒரு விஷயத்தை பண்ண விஷாலுக்கு கடும் கண்டனங்கள் நாம் தமிழர் கட்சி தரப்பில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பயங்கரமாக அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் இறங்கி விஷால் அவர்களுடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் இதை நடத்தக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய துக்க நாளாக நாங்கள் அனுசரிக்கிறோம், நீங்கள் அந்த நாளில் போய் கூத்து கும்மாளம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் இதுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து காணொலிகளை பதிவு பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் எழுதி வராங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள், டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள். என்ன இப்போ ஒரு கண்ணு நொல்ல கண்ணாயிடுச்சா உங்கள் அண்ணனுக்கு? ஒரு கண்ணில் தான் பார்க்குறாரா? இந்த பழைய படத்துலலாம் இந்த ஒரு பக்கம் அந்த வில்லைங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படி போட்டுட்டு ஒரு கண்ணோடு வருவாங்களே, ஒத்த கண்ணை வரான் அப்படின்னு. ஒரு கண் என்ன போயிருச்சா உங்கள் அண்ணனுக்கு? திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னாரு. இப்போ ஒரு கண்ணை என்ன கழட்டி வச்சிட்டாரா? இது ஒரு தமிழ் தேசிய பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழர்களுக்குன்னு ஆன ஒரு கருப்பு நாள். அந்த கருப்பு நாளில் உங்களோட புரட்சி தளபதி இந்த விஷால்ன்றவர் யார்? இந்த விஷால் ரெட்டி யாருடைய ரசிகர்? தன்னை விஜய் ரசிகராக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர், புரட்சி தளபதி என்று தனக்குத்தானே பட்டம் வைத்து கொண்ட ஒரு நபர். விஜய் தரப்புலேருந்து கூப்பிட்டு, ஏன்பா விஷால் உனக்கெல்லாம் நல்லா இருக்கா? எங்கள் தமிழ் மக்களை கிட்டத்தட்ட கொன்று ஒழிச்சானுங்க, 1.5 லட்சம் தமிழர்கள் செத்தாங்க, அதை நாங்கள் துக்க நாளாக அனுசரிச்சுட்டு உட்காந்துருக்கோம், அன்னைக்கு போய் இப்படி கலை நிகழ்ச்சி நடத்துறியப்பான்னு விஜய் தரப்புல இருந்து கூப்பிட்டு சொன்னால் என்ன வாய் சுளிக்கிருமா? வாய் கோணிக்குமா? சரி, விஜய் சொல்லலை, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவனாவது சோசியல் மீடியாவில் இதை எடுத்து பேசினானா? நீங்கள்லாம் கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி, நீங்கள் மக்களுக்காக மாற்றம் செய்து நாட்டை தூக்கி நட்டமாக நிறுத்தி விடுவீர்கள் என்பதை நாங்கள் நம்பணும். எங்கள் தலையிலலாம் எங்கள் நெத்திலலாம் இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கு.
அதனால தான் கோட்டை விட்ட விஜய், தன்னுடைய கொள்கையிலே கோட்டை விட்ட விஜய் அப்படின்னு சொல்லி நான் தலைப்பு வச்சுருக்கேன். ஏன் சீமான் அவர்களை வந்து கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்கேன்னா, தான் எடுத்த கொள்கையில் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியது வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரியுதா? அரசியலை வியாபாரமாக பார்க்குற உங்களுக்கும் கொள்கை ரீதியாக அரசியலை அணுகிற நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு புரியுதா? இதனால தான் நாம் தமிழர் கட்சியை விட நீங்கள் ஓட்டு அதிகமாக வாங்க மாட்டீங்கன்னு நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் வாங்கி காட்டுங்கன்னு நான் சொன்னேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும். பேரில் மட்டும்தான் தமிழ் இருக்குது. தமிழர் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறப்போ ஒரு வாய் திறக்கல. சோஷியல் மீடியாவில் நானும் பார்க்குறேன், ஒருத்தன் வாய் திறந்து இதுக்கு எதிராக பேசலை. விஷாலுக்கு வந்து கண்டன குரல் எழுப்பலை. எல்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் இறங்கி இந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தன் வாய் திறக்கலை சோஷியல் மீடியாவில். இதுதான் இவர்களுடைய கொள்கை. வாயில் மட்டும் இருக்கும் உங்கள் கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னு நான் நினச்சது. விஜய் அவர்கள் வந்து ஒரு கொள்கை பிடிப்பில்லாத ஒரு அறவே தமிழர்கள் மீது பற்றில்லாத ஒரு தலைவர். அதாவது இதுக்கு தான் சீமானன் சொன்னார், ஒன்று ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லை ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று லாரி அடித்து செத்து போயிடாது அப்படின்னு சொன்னதில் வந்து இருக்கக்கூடிய அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரியுது. நம்ம இந்த மாதிரி தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம்னா இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறவங்கலாம் விமர்சிப்பான் அப்படின்னு சொல்லி பயப்படுற நீங்கள்லாம் எதுக்கு கட்சி வச்சு நடத்துகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இந்த கேள்வி இயல்பாகவே எழுதில்ல. அப்போ வந்து நாகப்பட்டினத்தில் கூட்டம் போட்டு இலங்கைங்கிற நாடே இருக்காது அப்படின்னு பேசின விஜய் எங்க? அப்படி பேசின வாய் எங்க? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த பிரச்சனையை எடுத்து பேசுங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. கோட்டை விட்ட விஜய், கொள்கை தலைவன் சீமான். சீமான் அவர்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக சீமான் தம்பிகள் பெருமையோடு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு காணொளி பதிவு தான் இது. விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் சற்று தலைகுனிந்து நடக்க வேண்டிய காலமும் கட்டாயமும் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. 2026க்கு அப்புறம் கமலஹாசனுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் விஜய் அவர்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் ஒரு சேலஞ்சாகவே வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் செய்யோன் சென்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம்.